சிகரமாக ஆற்றையும் பிறப்பிடமாக வருகை தந்து அமர்ந்திருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் கற்க கசரர கற்றவி கற்றப்பின் இருக்க அதற்கு தகை என்று முறையோடு உலை கற்ற அவையில் அமர்ந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தையும் விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்காக மிக தெளிவாக ஒளிபெருக்கி கேட்க கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் இங்கு வள்ளி நாயகராக விடந்தங்கி நடிக்கும் வல்லாள மாநகர் கண்டெடுத்த எம்எஸ்கே கலைமைகள் வள்ளி அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக மாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படும். பாட்டாவது தேடி பிடிச்சிடறாப்ல. பயங்கரமா இருக்கு பாட்டுலாம். சரி, ரொம்ப அன்பளிப்பு, ரொம்ப சிறப்பாக எங்கள் அனைவருக்கும் அன்பளிப்பாக பொன்னாடையும் மலர் மாலையும் அணிவித்து கௌரவப்படுத்திய நமது ஊர் கிராமத்தார்களுக்கும் விழா கம்பியார்களுக்கும் மற்றும் சிறப்பாக பாடல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவித்த அன்பு அன்னார் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். வெகு நாட்களுக்கு பிறகு நம்ம ஊருக்கு வருகை தந்தது ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், எங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறது நாம் கையில் இல்லை, எல்லாம் இறைவனுடைய அனுகிரகத்தில் தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களெல்லாம் சந்திப்பதற்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை வாரி வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கும் ஊர் கிராமத்தார்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை விரங்கமடியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆக விழிக்குத்துணை திருமண் மலர்பாதங்கள் மெய்மகுன்றா முடிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணையவன் பன்னிருதோடும் பயந்ததனை வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடான் மயூரமே என்று அந்த முருக பெருமானை, சண்முகனை, சரவணனை, ஆறுமுகனை, தகப்பன் சுவாமியை, சுவாமிநாதனை, வெற்றி வேலனை, வேல்முருகனை, கந்தனை, குகனை, கடம்பனை, கார்த்திகேயனை, சண்முகநாத பெருமானை வணங்கிவிட்டு அதன் பிறகாக அந்த கதையினுடைய நாயகன் என்னுடைய அருமை தந்தையார் எங்க அப்பா நம்பிராஜன் ஒருத்தர் இருந்தாரு, தெரியுமா? முன்னாடி ஒரு நாள் இங்க வரும்பொழுது நம்பிராஜன் எல்லாம் வந்தாரு. இப்பெல்லாம் இல்ல இன்னைக்கு நான் வரதுக்கே கொஞ்சம் காலதாமதம், அதனால உடம்புக்கு சரியில்லை பாவம் அப்பாவுக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பக்கத்து காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு, எனக்காக மான் பிடிச்சிடுறதுக்காக போயிருக்காரு. அதனால அப்பா ஒரு முக்கியமான பொறுப்பை அடியனை நம்பி ஒப்படைத்து அனுப்பி உள்ளார், ஒப்படைச்சிட்டாரு. ஆமா அண்ணே. ஆக அதை சொல்வதற்கு முன்பாக முருகனை வணங்கலாம். வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு வயம் இல்லை, குகனுண்டு என்னாலும் குறைவே இல்லை, குறை தீர்க்கக்கூடிய குமரனை, குன்றுதோறும் அமர்ந்து காட்சி கொடுக்கக்கூடிய குகனை, முருகனை. முருகனுக்கு எந்த அளவுக்கு சிறப்போ அதே சிறப்பும் அதே பெருமையும் அவன் கையிலே ஏந்திருக்கக்கூடிய வேலுக்கு உண்டு. அவனுக்கு முன்பாக அவனுடைய வேலும் மயிலும் சேவலும் நம்மை காக்கும் என்பதில் எல்லாம் சந்தேகம் கிடையாது. அப்பேற்பட்ட கந்த பெருமானை, அவனுடைய வேலை, அந்த வேலுக்கு வணக்கம் செய்து அதன் பிறகுதான் மற்ற காரியங்கள். வெற்றிவே வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள்நெடுங்க வைத்த நின்ற சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள்நெடுங்க வைத்த நின்ற சக்திவேல் ஞான சக்திவேல். வெற்றிவேல் வீரவேல்.
ஏதோ போருக்கு போற மாதிரியே தெரியுமே உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டை கேட்டோன்னு. ஏன்னா அந்த பாட்டே அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா முருகன் கையில் இருக்கக்கூடிய வேல் சாதாரண வேல் கிடையாது. அவனுடைய வேல் பட்டால் அவனை வேலை வணங்கினான் இல்லைனா கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. ஆக குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று 5 வகை நிலங்கள். இந்த 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி எனும் சிற்றோரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமனித பெண்கள் எல்லாம் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கு என்னங்க நாங்கள்லாம் காவலுக்கு போறோம். நாங்கள்லானா எத்தனை பேர் போறேன்னு நினைச்சிடக்கூடாது. ஆமா, குறைந்த ஆட்களாக இருந்தாலும் 2 பேர் தான் 2 ஊருக்கு சமம். தோழி ஒருத்தி வந்திருக்கா, தோழி மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளை, நல்ல நிறமான பிள்ளை. ஆமா, அப்படிப்பட்ட தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு, தோழியே ஒருத்தி போதும், வேற யாரும் தேவையில்லை. ஆமா, தோழிகளை அழைத்து கொண்டு காவலுக்காக செல்ல வேண்டும். காவல் கந்தபெருமானுக்காக, முருகனுக்காக. இந்த கலியுகத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான். கந்தசாமியை வணங்கினா போது எந்த சாமியை வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. கதிர்வேலுக்கு எதிர்வேலே கிடையாது. செந்தூரானை வணங்கினோர் எந்தூரானை வணங்க தேவையே கிடையாது. அதையும் ரொம்ப சிறப்பா இந்த ஆண்டு முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் ரொம்ப முக்கியமான படை வீடுகளாக விளங்கக்கூடிய திருச்செந்தூர் திருப்பரங்குன்ற முருகப்பெருமானினுடைய சன்னதியிலே மிக சிறப்பாக குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா, அதாவது மகா கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக பிரம்மாண்டமாக விண்ணதிர அரோகரா கோஷங்கள் முழங்க கோடான கோடி மக்கள் கூடி ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேக விழா அப்படிங்கிறது நடந்து முடிந்தது. ஏன்னா கலியுக தெய்வத்துக்கு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா சாதாரண ஒன்று கிடையாது. ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்குது. அப்படின்னா 12 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்றாள். காலையில் சாயந்தரம் இப்படி 2 வேளையுமே தினமும் கோயிலுக்கு 12 வருஷமும் தொடர்ந்து போனால் என்ன புண்ணியமோ அதே புண்ணியமும் மகத்துவமும் ஒரே ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக அப்படி இன்று கலியுகத்தினுடைய கடவுள் முருகன் தான். அவனை வணங்கினோம்னா போதும், யாரையும் வணங்கணுன்ற அவசியமே கிடையாது. முருகனை வணங்கினா என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். அவனை வணங்கினா கிடைக்காததுன்னு எதுவுமே கிடையாது. அதான் பாடுகிறார்கள், 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் லஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள். இதை எழுதியது யார் அப்படின்னா திருமுருகாட்சிப்படையிலே நற்கீரர் எழுதியது. 5 முகம் தோன்றில் ஒருத்தர் எழுதுறாருன்னா தெளிவா 5 முகம்ல எழுதியிருக்கணும். அதென்ன 5 முகம்? 5 முகம்னா வழக்கில தான் சொல்லுவோம் 5 5 6ன்னுவோம். ஆனா சரியான தமிழ்ல சொல்லணும்னா 5ன்னு தான் சொல்லணும். ஏன் 5 முகம்னு எழுதினார் தெரியுமா? 5 முகம்னா 5 முகம். நாமெல்லாம் பார்த்து 5 முகம் யாருடைய முகம்? யமனினுடைய முகம். மரண பயம் இருக்கிறதுல ரொம்ப பெரிய பயம் மரண பயம் தான். சொல்றாங்கல்ல மரண பீதியை கிளப்பிருச்சுப்பா அப்படின்னு. அந்த 5 முகம் தோன்றினால், யமனின் முகம் தோன்றினால் 6 முகம் தோன்றும். மரண பயம் எப்பொழுது ஏற்படுதோ முருகனை வணங்கினவர்களுக்கு ஈசானன் புருட மாமதேவம் சத்யோஜாத மகோர மதோமுகம் என்று 6 முகங்கள் தோன்றும். பெஞ்சமரில் அப்படின்னா என்ன பொருள்? எப்பெல்லாம் வாழ்க்கையில துன்பம் ஏற்படுதோ, துயரம் ஏற்படுதோ, என்னடா வாழ்க்கை எப்படா கடந்து போக போறோம் அப்படின்ற எண்ணம் ஏற்படுதோ அப்பெல்லாம் முருகனை வணங்கினால் அஞ்சேல் பயப்படாதன்னு அவனுடைய வேல் தோன்றுமாம். நெஞ்சில் ஒரு கால் இணைக்கில் 2 காலும் தோன்றும் முருகா அப்படின்னு ஓதுவார்கள். அவனுக்கு அத்தனை நாமங்கள் உண்டு முருகனுக்கு. ஆனா முருகான்ற ஒரு பேர் போதும். முருகான்ற பேர் வேணும், அதை சொல்லணும். சுவாமி வாயை படைச்சதை எதுக்கு? முருகான்னு சொல்லத்த. நாவு படைத்ததை இறை நாமம் சொல்லதான். எந்த சாமினாலும் சொல்லலாம், சிவ சிவான்னு சொல்லலாம், நாராயணான்னு சொல்லலாம், அவங்கவுங்க விருப்பம். இந்த வாய் என்னெல்லாம் பேசுது? தேவையில்லாததெல்லாம் பேசுது, தேவையில்லாதையும் பேசுது, தொணன்னு பேசுது, புறணி பேசுது. இதெல்லாம் பேசுற வாயால இறை நாமத்தை சொல்றதுல என்ன குறைஞ்சு போயிட போறோம்? பிள்ளைகளுக்கெல்லாம் பேர் வச்சாங்க தெரியுமா? சொல்லி கூப்பிடும் பொழுதே இந்த புண்ணியம் கிடைக்கட்டும்னு. சிவா, கந்தா, பாலா, முருகா அப்படி கூப்பிடும் பொழுதே இந்த புண்ணியம் கிடைக்கணுமா? முருகா இங்க வாப்பா. வீட்டில் தாய்மார்கள்லாம் சொல்லுவாங்க பேரை திருப்பி வச்சுட்டு சாத்தி விடுவேன்னு. ஏன்? அந்த பேருக்காகவே விளக்கமாறு செருப்புன்னு பிள்ளைகளை பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் தெய்வநாமம் சொல்லி தெய்வத்தினுடைய பெயர்களை பேரா வச்சா நம்மால் விக்னேஸ்வரான்னு பேரை வச்சுட்டு விக்கினா விக்கி பக்கின்னு என்ன? அது நல்லாவே தெளிவாகவே விக்னேஸ்வரன்னா என்ன பொருள்? விக்னம்னா தடை நீக்கக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான். அதனால அந்த பேர் வச்சாங்க. இப்படி பெயரை சொல்லி அழைத்தாலே புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் தமிழிலே பெயர் வைத்தார்கள். இந்த உலகத்தில் தலை சிறந்த மொழியாக விளங்கக்கூடியது தமிழ். அதனால்தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொல்லி பாடினார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. இதுலயே புரிஞ்சு போச்சு யாமறிந்த மொழிகள்னா என்ன பொருள். அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும். தெலுங்கு தெரியும், தமிழ் தெரியும், அது போக நிறைய மொழிகளில் கை தேர்ந்தவர். இத்தனை மொழிகளை தெரிந்து கொண்டால்தான் தமிழை உயர்வாக சொல்ல முடியும். ஒரு 4-5 பெட்டிக்காரவளை 4-5 ஊரில் பார்த்துருக்கணும், அப்போ தான் சொல்ல முடியும் அந்த 4-5 பேர் இவர் நல்லா வாசிக்கிறார்ப்பா
நல்லா பாடுறாரு பாரு. அப்போ ஒருத்தரை மட்டும் பார்த்துட்டு அவர் சிறப்புன்னு சொல்றதை காட்டிலும் 4-5 மொழிகளை தெரிந்து கொண்டு அந்த மொழிகளிலே தலை சிறந்தது தமிழ் அப்படின்னு சொன்னாதான் அது சரியான ஒரு 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 தீர்ப்பாக இருக்கும். அதுபோல அவர் தெரிந்து கொண்ட மொழிகளிலே சிறந்த மொழியாக அவர் வழங்கினது தமிழை தான். தமிழை பாடாதவர்களே கிடையாது. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழதம் என்றாலும் எனக்கு வேண்டேன்னு பாடுறார் தமிழ் விடுதூதுல. என்ன பொருள்? தமிழே உன்னால தான் நான் வாழ்றேன், தேவாதி தேவர்கள் நான் இறங்கி வந்து தேவாமிர்தம் கொடுக்குறேன், தமிழை விட்டுட்டு வான்னாலும் நான் போக மாட்டேன், எனக்கு என் உயிரை விட இந்த தமிழே உயர்ந்தது அப்படின்னு பாடினாங்க. அப்பேற்பட்ட மொழி தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்கு என்று கடவுள் யாருன்னா முருகன் தான். நமது தமிழர்களினுடைய ஆதி தெய்வம்னா முருகன் தான். நம்மளோட சொந்த சாமின்னா முருகப்பெருமான் தான். நம்ம எல்லாம் வணங்கி நமக்குனே சொந்தக்கார தெய்வம் இருப்பார்ல, அவர் முருகனே தான், வேற எந்த மாற்றமும் இல்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றி மூத்த குடி பிறந்த மக்கள் எல்லாம் வணங்கியது முருகனுடைய வேலை தான். இந்த வேல் என்ன செய்யும்? வேல் ரொம்ப கருணையானதுனே. ஆயுதம்னா குத்தணும்ல, கிழிக்கணும்ல. கத்தி இருக்கு. இப்ப எல்லா சுவாமி கையிலயுமே ஆயுதம் இருக்கு. சிவபெருமான் கையில சூலாயுதம் இருக்கு, அம்பாள் கையில சூலாயுதம் இருக்கு, கத்தி இருக்கு, ஐயனார் கையில சாட்டை இருக்கு, கருப்பசுவாமி கையில அருவா இருக்கு, மகாவிஷ்ணு கையில சுதர்சன சக்கரம் இருக்கு. இந்த ஆயுதங்கள் எல்லாம் எல்லோரையும் அழிக்கக்கூடியது. ஆனால் முருகன் வேல் மட்டும் என்ன செய்யுமா? அழிக்காமல் காக்கக்கூடியது. அந்த வேலோட வடிவத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழ்ப்புறம் அகன்று மேல்புறம் கூர்மையாக. அறிவு என்பது ஒரு மனிதனுக்கு அகன்று கூர்ந்து ஆழ்ந்து இருக்க வேண்டும் என்ற எடுத்துக்காட்டு தான் வேலோட வடிவம். இந்த வேல் எப்படி கருணை வாய்ந்தது? எப்படி? ஏன்னா எல்லா சுவாமியும் அசுரர்களை அழிக்க பிறந்தார்கள், அழிக்க அவதாரம் பண்ணாங்க, அழிச்சாங்க. ஆனா முருகன் மட்டும்தான் சூரபதவனை அழிப்பதற்காக பிறந்து முருகனுடைய வேல் பாய்ந்து சென்று சூரனை அழிக்கவில்லை, சம்ஹாரம் செய்தது. இந்த வேலு போகுது, முதல்ல சூர சம்ஹாரம் நடக்க போகுது. எங்க இருந்து? திருச்செந்தூர்ல இருந்து. இதை 2 விதமா சொல்றாங்க. நீங்க இலங்கை போனீங்கன்னா தெரியும், இலங்கையில கதிர்காம முருகனுடைய ஆலயம் உண்டு. பொதுவாக ஒரு முருகன் கோயில் உண்டு அப்படின்னா உள்ள விக்கிரகமாக சுவாமி இருப்பார், வேல் இருக்கும். ஆனா இலங்கை முருகனுடைய ஆலயத்திற்கு நீங்க போனீங்கன்னா ஓவியம் தான். அங்க ஓவியத்தில் முருகனை வரைஞ்சி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியை பூட்டி வச்சிருப்பாங்க. முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு ஞானி, ஒரு பெரியவர் ஒருத்தர் என்ன செஞ்சாரா, முருகப்பெருமான் எழுந்திருன்ற அந்த அந்த ஜோதியை வந்து அந்த சக்தியை அந்த பெட்டிக்குள்ளே வச்சு இன்றைய காலம் வரைக்கும் நீங்க சபரிமலைக்கு கட்டும் பொழுது பாத்தீங்கன்னா வாயை கட்டிக்கிட்டு குருசாமி எல்லாம் கட்டுவாங்க. ரொம்ப நல்லா தெரிஞ்ச குருசாமி எல்லாம் வாயை கட்டிக்கிட்டு கண்ணு மட்டும் தெரிகிற மாதிரி தான் கட்டுவாங்க. ஏன்னா அந்த எச்சில் கூட சொல்லும் பொழுது, அந்த மந்திரம் சொல்லும் பொழுது கூட அந்த பள்ளி கட்டக்கூடிய அந்த இதுல எதுவும் தெரிச்சிடக்கூடாது, பெற்றக்கூடாதுன்னு. அதுபோல ஒரு கோயில்ல வாயை கட்டி கொண்டு பூஜை செய்கிறார்கள், வணங்குறாங்கன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய கதிர்காம முருகனுடைய ஆலயத்துல தான். அங்க இன்னைக்கும் பெட்டியை மட்டும் வைத்து முருகனுடைய அந்த ஓவியத்தை வணங்கி இன்னைக்கும் வந்து இலங்கையிலிருந்து தான் முருகப்பெருமான் ஆக சூர சம்ஹாரம் செய்வதற்காக புறப்பட்டு போனார் அப்படின்னு ஒரு காரணம் உண்டு, ஒரு கதை உண்டு. ஆனா திருச்செந்தூர்ல இருந்து முருகன் போனாருங்கிறதுக்கு ஆதாரபூர்வமான ஒரு காரணம் இருக்கு. ஏன்? முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல இருந்து கிளம்பி போனதுனாலதான் இன்றும் திருச்செந்தூர் போனா முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பஞ்ச லிங்கங்களுக்கு வழிபாட்டுக்கு வழி விடுவாங்க. இன்னைக்கு நேரம் பயங்கர கூட்டமா இருக்கனால விடுறது கிடையாது. 5 லிங்கம் இருக்கும் உள்ள. ஈசானம், தத்புருடம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம் அப்படின்ற சிவனுடைய 5 முகங்களை 5 லிங்கங்களாக வைத்து பூஜை செய்து சூர சம்ஹாரத்திற்கான சக்தியை பெற்றது முருகன் திருச்செந்தூர்ல தான். இப்ப கதை ரொம்ப பெருசு, கந்த புராணம் சுருக்கமா சொல்லிடுவோம். இந்த வேல் பாய்ந்ததுல, பாய்ந்த வேல் முதல்ல போய் ஒரு மலையை தகர்த்தெறியுது. அதெல்லாம் அருணகிரியார் எழுதுகிறார். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயற்பொழில், தேன்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனும், மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் ஐயன் கையெழுத்தேன்ற. தலையெழுத்த மாத்திர ஒரே சக்தி முருகன் திருவடிக்கு தான் இருக்கு. அவன் திருவடியை பற்றி கொண்டா போதும், தலையெழுத்து தப்பா இருந்துச்சுன்னா மாத்தி விடுவார். அதுபோல அந்த வேல் பாய்ந்து கிரவஞ்சகிரியை பெயர்த்தெடுத்து அதன் பிறகாக சூரனிடம் பாய்ந்த வேலு சூரனை அழிக்கல. போனது அதுக்கு தானே, என்ன கருணையானது வேல். போனது சூரனை 2 கூறாக பிளந்து ஒன்றை மகிழாக மற்றொன்றை சேவர் கொடியாக மாத்தி இன்னைக்கும் கூட வச்சிட்டு இருக்காரு. யோசிச்சு பார்க்கணும். சூரபதுமனா இருக்கும் பொழுது எல்லாரும் வணங்குனாங்க. தேவாதி தேவர்களும் கும்பிடு ஓட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்? வேற வழியில கும்பிடாட்டி கொன்றுவேன் பயத்தினால. ஆக ஒருத்தரை வணங்கும் பொழுது நமக்கா தோணணும், ஆகா இவளை வணங்கணுமே, மரியாதையானவங்களாச்சேன்னு. வணங்கணுமேன்னு வணங்குறது ஒரு வகை, வணங்கி துளைக்கணுமேன்னு வணங்குறது ஒரு வகை இருக்கு தானே. அது போல சூரனை வணங்கும் பொழுது எல்லோரும் பயத்துல வணங்குனாங்க. ஆனா இன்னைக்கு மயிலை வணங்குகிறோம், சேவலை வணங்குகிறோம். எப்படி வணங்குறோம்? பக்தியோட வணங்குறோம்.
யாரு எங்க இருந்தா சிறப்போ அங்க இருக்கணும். சூரபதுமன் அரக்கனாக இருக்கும் வரை அவனுக்கு மகத்துவம் கிடையாது. ஆனா அவனே மகிழாக சேவலாக மாறி முருகப்பெருமானினுடைய பக்கத்திலே இருக்கிறதுனால அவனுடைய மகிமையே பெரியது. ஆக அப்பேற்பட்ட கருணை வாய்ந்தது அவனுடைய வேல். ஆக அப்பேற்பட்ட முருகனுக்கு தான் இன்னைக்கு காவலுக்கு போகணும், சிறப்பாக நடக்கணும். நீங்களாம் நினைக்கலாம் உங்க வீட்டுல ஆம்பளை பிள்ளையெல்லாம் இல்லையா, இப்படி பொம்பளை பிள்ளைய காவலுக்கு அனுப்புறீங்களே, இவ்வளவு நகை நட்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஆமா, நகை நட்டுனா பூரா தங்கம் தான். ஆமான்னு சொல்லுங்க. ஆமா. என்ன உடனே எல்லாம் ஜோய் ஆல்காஸ்ல வாங்கினது பில்லு கூட இருக்கு, வேணா வந்து பாத்துக்கிறேன். ஒரு பவுன் தங்கமே 1 லட்சம் அன்னைக்கு. ஆத்தாடி 80 சில்லறையா. என்ன காரணம் நினைக்கிறீங்க தெரியுமா? தங்கத்தினுடைய உற்பத்தி குறைவா இருக்கு, வாங்குற மக்கள் கூட்டம் நிறைய இருக்கு. பார்த்தாக உற்பத்தி குறையா இருக்கே, கூட்டிடுவோம் காசுன்னு கூட்டினா நம்மால குறையவே மாட்டாங்க. அது ரெண்டு விஷயம் வேற வச்சிருக்கானே. என்னது? அச்சய திருதியைன்னு ஒரு திருதியை வருது, அதுவும் ஆடி பெருக்கு, ஆடி மாசம் வேற. இந்த 2 நாள்லயும் தங்கம் வாங்கினா தங்கம் பெருகுன்னு எந்த நகைக்கடைக்காரர் பார்த்த வேலைன்னு தெரியல. இந்த அச்சய திருதியா வந்துருச்சுன்னா நகைக்கடையில பூரா விளம்பரத்தை பார்க்கணும், அப்படியே அள்ளி விட்டுறது. வாங்கினீங்கன்னா அதை கொடுப்பான் இதை கொடுப்பான், கொடுக்கறத பூரா அதுல எடுத்துருவாங்கல்ல. அது தெரியல. இதுல ஒண்ணுதான், ஒன்னும் புரிஞ்சுக்கணும். அச்சய திருதியை எதுக்காக வந்தது? பாஞ்சாலி வனத்திலே வாசம் செய்யும் பொழுது சூரிய பகவானிடமிருந்து அச்சய பாத்திரத்தை பெற்ற நாள் அச்சய திருதி. அந்த நாள்ல போய் எப்படி அச்சய பாத்திரம் கொடுக்குமோ அதுபோல நாமும் தானம் செய்யணும். உடை தானமோ, அன்னதானமோ, புத்தக நோட்டு யாராவது பிள்ளைகளுக்கு படிச்சுச்சுன்னா வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி தானம் செய்யணும். கொடுத்தால் பெருகும்னு சொல்லப்பட்டத யார் பார்த்த வேலையும் தெரியல, வாங்கினா பெருகும், எடுத்தால் பெருகும். இது பரவாயில்ல. ஆடி பெருக்குனா முதல்ல என்ன? ஆடி பெருக்கு என்பது எனக்கு கிட்டத்தட்ட இப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அது தாண்டி ஆடி 18ஆம் பெருக்கன்று பார்த்தீங்க அப்படின்னா சோழ நாட்டை அலங்கரிக்கக்கூடிய காவிரி தாய் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடி அண்ட் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய விவசாய பூமி எல்லாம் செழிப்பதற்காக ஓடக்கூடிய நாள் தான் ஆடி பெருக்கு. பெருக்கெடுத்து ஓடுமா தண்ணி. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா கரையோரம் குடியிருக்கிற ஆளுகள்லாம் காவிரி தாயை வணங்கி திருமாங்கலிய கயிறு மாற்றி கொண்டு நாங்கள் ஆடியில் விதைக்க போகிறோம், அந்த விதை அமோக விளைச்சலாக எங்களுக்கு கொடுக்கணும், தாயை நீரின்றி அமையாது உலகுன்னாங்க அப்படின்னு வணங்குற நாள் தான் ஆடி பெருக்கு. சரி, காவிரி நதியோரம் இருக்கவங்க எல்லாம் காவிரியை கும்பிடுவாங்க, வீட்டுல இருக்க ஆள்லாம் யாரை கும்பிடுறது? தண்ணி எடுத்து வச்சு கும்பிடணும். குடிக்கிற தண்ணிய ஒரு சொம்ப யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு மதுரை வரை கும்பிடுற ஆளு ஓரம் வேற தண்ணியை வச்சு கும்பிடுறாங்க. சொம்புல தண்ணி எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்து பூஜை அறையில முன்னாடி வச்சு இந்த தண்ணீர் எங்களுக்கு எப்பயுமே வற்றாம கிடைச்சுக்கிட்டே இருக்கணும்னு வணங்கணுமா. இந்த மாதிரி நாட்களை எல்லாம் யாரு இப்படி பார்த்ததுன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் தங்கம் தான் இங்க சத்தியமா. அதனால போகணும் காவலுக்கு. எனக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. எங்க அப்பாவுக்கு இருந்த என்ன புண்ணியம், ஒரு பொம்பளை பிள்ளை, எரும மாடு மாதிரி 7 அன்னைங்க, ஒரு புண்ணியமும் கிடையாது. பெண் குழந்தை இல்லையே, முருகனை வேண்ட கிடைச்ச பிள்ளை. அதனால காவல் பணி சிறக்கணும். அம்பாளை உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமையன்னை ஆதிபராசக்தி, இந்த உலகத்தினுடைய முதல் பெண்ணரசி, பாண்டிய நாட்டின் பேரரசி, மதுரையை ஆளும் அங்கையருக்கு அரசி, அங்கையர் கண்ணி மனோன்மணி மீனாட்சி சியாமலா தேவி அன்னை பராசக்தி. அவளை வணங்கலாம். செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகி நாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருகி நாடி நில்லாத்தா. கண்ணாத்தா உன்னை காணாத்தா, கண்ணாத்தா என்னை காணாத்தா, இந்த கண்கள் இருந்து என்ன மகன் என்று சொல்லடி நீனாத்தா. உத்த பெருமையை இந்த உலகிற்கு எடுத்து பாடாத்த, இந்த ஜென்மம் எடுத்து என்ன மகன் என்று சொல்லடி
ரொம்ப நன்றி. ஆக தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தருதறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு இந்த உலகத்தையே ஆளக்கூடிய மாபெரும் சக்தி அன்னை ஆதிபராசக்தி மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, திருவானைக்காவிலே அகிலாண்டேஸ்வரியாக, சிதம்பரத்திலே சிவகாமி அம்மையாராக, சீர்காழியிலே திருநிலை நாயகியாக, திருவாடானையிலே ஸ்நேகவள்ளி அம்மையாராக, காளையார் கோயிலிலே ஸ்வர்ணவள்ளி தாயாராக, திருப்புவனத்திலே சவுந்தர நாயகியாக, மதுரை மடப்புறத்திலே எண்டாய் பத்ரகாளியம்மனாக, ஆனைமலையிலே மாசாணியம்மனாக, திருநெல்வேலியிலே காந்திமதி அம்மையாராக, திருவண்ணாமலையிலே உண்ணாமுலை தாயாராக, திருக்குற்றாலத்திலே குழல்வாய் முடியம்மனாக, திருமறைக்காட்டிலே வீணாவாத விபூஷணி என்ற யாழை பிடித்த மொழியாளாக, குலசையிலே முத்தாளம்மனாக ரொம்ப முக்கியமான ஒரு ஊர் சொல்ல போறேன். திருச்சுழியிலே துணை மாலை நாயகியாக. திருச்சுழியில இருக்கிற சுவாமிக்கு துணை மாலை நாயகின்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. பக்கத்திலே இருக்கிறோம், ஆனால் கோயிலை பற்றி தெரியல. இது எப்பேற்பட்ட ஸ்தலம் தெரியுமா? இன்னைக்கு அமைதினா என்ன, தியானம்னா என்ன அப்படின்றத திருவண்ணாமலையிலே சரணாகதி அடைந்து அங்கே முக்தி பெற்ற ரமண மகரிஷி அவர்கள் பிறந்த ஒரு ஊர். அந்த ஊரை சுற்றி வாழ்கிறதுக்கும் அந்த ஊரில் வாழ்கிறதுக்கும் ரொம்ப பெரிய புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். ஆன்மீக பூமி திருச்சுழி அப்படிங்கிறது சாதாரணப்பட்டது கிடையாது. பாண்டிய நாட்டு சிவஸ்தலங்கள் 14 ரொம்ப முக்கியமான கோயில். இது வரைக்கும் திருச்சுழி சிவன் கோயிலுக்கு யாராவது போகாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு வந்துருங்க. ரொம்ப முக்கியமான கோயில். இந்த பிறவி எடுத்தது கோயிலுக்கு போகத்தான். அதில் இந்த மாதிரியான யுகமாக இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு போகிறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? திருச்சுழி அப்படிங்கிற சுவாமிக்கு பேர் பூமிநாத சுவாமிகள்னு பேர். அம்பாளுக்கு துணை மாலை நாயகி அப்படின்னு பேர். இந்த கோயில் உருவானதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த உலகம் அழியணும் அப்படின்னா பஞ்சபூதங்களால் தான் அழிவு நேரிடும். நெருப்பாலையோ நீராலையோ அந்த மாதிரி பிரளயம் ஏற்பட்டு, பிரளயம்னா நீரால் சூழப்பட்டது. அப்படி பிரளயம் ஏற்பட்டு பூமியே தெரியாத அளவுக்கு இந்த அப்படியே பாண்டிய நாடே மூழ்க போகக்கூடிய தருணத்தில் சிவபெருமான் தன்னுடைய கால் கட்டை விரலாலே இந்த நீரை அனைத்தையும் ஒரு சுழியலை ஏற்படுத்தி அந்த சுழியிலே அடக்கினாராம். அதனால தான் ஒரு சுழியிலே பிரளயத்தை அடக்கியதால் அந்த ஊருக்கு திருச்சுழி அப்படின்னு பெயர் வந்தது. திருச்சுழியல்னு பேர். பூமிக்குள்ளே பிரளயத்தை அடக்கிய இறைவன் என்பதால் இந்த சுவாமிக்கு பூமிநாத சுவாமிகள்னு பேர். யாருக்காவது வீட்டில் வீடு வாங்க முடியல, விற்க முடியல, இந்த வீட்டு பிரச்சனையா இருக்கு, நிலம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிரந்தரமா ஒரு இருப்பிடம் வேணும் அப்படின்னு வேண்டணும் அப்படின்னா வேண்ட வேண்டிய சுவாமி திருச்சுழியில் இருக்கக்கூடிய பூமிநாத சுவாமிகள். அப்பேற்பட்ட ஒரு ஆலயம், மகத்துவம். சிவசிவா அப்படின்னு சொல்றதுக்கே இந்த பிறவி எடுத்ததே புண்ணியம்தான்.